Hi and hello, welcome back to our Pocket Money YouTube channel. நம்ம இன்னைக்கு fiverrக்காக கிக் கிரியேட் பண்ணி அதை போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா canva.com. ஸோ இதில் தான் நம்ம கிக் கிரியேட் பண்ண போகிறோம். இதில் அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ண உடனே கஸ்டம் சைஸ் அப்படிங்கிறது வரும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் போடுற அதே சைஸை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. 1280 அப்படிங்கிறதும் ஹைட்டு வந்து 769 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ இந்த பிக்சலில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ கிரியேட் நியூ டிசைன் கொடுத்த உடனே நமக்கு ஒரு blank பேஜ் வருது. இதில் நீங்கள் டெம்ப்ளேட்ஸ் வேணால் ஆல்ரெடி இருக்கிற டெம்ப்ளேட்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் உங்களுக்கு நார்மலாக சிம்பிளாக எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ கஸ்டமைஸ் பண்ணாமல் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ் இருக்கும், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்லோட்ஸ் நான் ஏதாவது வேணும் அப்லோட்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டு, ப்ராஜெக்ட்ஸு, பேக்ரவுண்டு ப்ளூ கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்கா, நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணும், ஹெட்டிங் வேணுமா, சப் ஹெட்டிங்காக, இல்லை நம்ம ஜஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிறதே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஃபாண்ட் சைஸை நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நமக்கு இப்போ என்ன வேணுமோ அதை என்ட்ரு பண்ணிக்கலாம். நம்ம ஃபைவரில் என்ன ஸ்கில் நம்ம கொடுக்க போகிறோமோ அதுதான் நம்ம இங்கே போஸ்ட்டாக போடணும். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஜென்ரலாக டேட்டா என்ட்ரி அப்படின்னு கொடுக்கலாம். இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி இருந்தால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஜென்ரலாக வெறும் டைப்பிங் மட்டும் போட்டு கொடுக்க தரலாம். இல்லை நான் ஃபோட்டோ ஷாப்பிங் பண்ணுவீங்க அப்படின்னா ஃபோட்டோ ஷாப்பிங் அப்படிங்கிறதும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இது போக உங்களுக்கு என்னென்ன ஸ்கில் வேணும் அப்படிங்கிறத வந்து நான் இன்னும் பேலன்ஸ் 10 வீடியோஸ் இருக்குது. அதில் எனக்கு நிறையா ஃப்ரீ ஈஸியான ஸ்கில்ஸ் எல்லாம் பற்றி சொல்ல போகிறேன். ஸோ அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ரீமியம்ஸை விட்டுட்டு நம்ம வேறு ஃப்ரீயாக இருக்கிற சோர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரஷர், அப்சின்னு 2 இருக்குது. நான் 2 ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டை விட இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஏன்னா நமக்கு ஒர்க் விஷயம் இல்லையா, அதனால் நம்ம கொஞ்சம் ஃபார்மேட் மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்னோடய டெக்ஸ்ட் கலர்ஸ் மாற்றிடலாம், ஃபார்மேட் மட்டும் மாற்றிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா போல்டு, இட்டாலிக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மைக்ரோசாஃப்ட் வேர்ட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் என்ன இருக்கோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்கும். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னை பொறுத்தளவுக்கு இது ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஆப் சொல்லுவேன். canva.com அதுலேயும் ஃப்ரீயான சோர்ஸும் கூட. இல்லை ப்ரோ ப்ரீமியம்ஸ் எல்லாம் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஃப்ரீ சோர்ஸ்லேயும் நிறையா ஐடியாஸும் இருக்கும், நிறையா ஆப்ஷன்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டவுன்லோட்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ டவுன்லோட் அப்படின்னு நமக்கு கொடுத்த உடனே நமக்கு பிஎன்ஜி ஃபார்மேட் சஜஸ்ட் பண்ணுவாங்க, நம்ம அதிலே என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தோன்னா நம்மளோட டிசைன் ப்ரிப்பேர் ஆயிடும். நம்ம டிசைன் ப்ரிப்பேர் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மொபைலில் டவுன்லோட் ஆயிடும். நம்ம fiverr.comக்குள்ளே போயிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறைய பேர் கிக் போட்டிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் டு டெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் மேனுவல் ரைட்டிங் அப்படின்னு அவங்களே ரொம்ப சிம்பிளான கிக்ஸு கூட நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் காம்ப்ளிகேட்டடான கிக்ஸு யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம நேமை கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நமக்கு நம்மளோட ப்ரொஃபைல் உள்ளே வந்துடும். நீங்கள் எப்படி ஃபைவர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கிரியேட் நியூ கிக் அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்து நீங்கள் உள்ளே போய்க்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஓவர் வியூவில் வந்து ஐ வில் டூன்னு ஆல்ரெடி இருக்கும். ஸோ நீங்கள் டூலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி கிக்கில் டேட்டா என்ட்ரி கொடுத்தனால டேட்டா என்ட்ரி அண்ட் டைப்பிங் அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு டேட்டா என்ட்ரி அப்படின்னு கொடுத்தனால ஸோ பார்த்திங்கன்னா கேட்டகரியை பொறுத்தவரைக்கு டேட்டா அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம், என்ன ஃபஸ்ட்டு வேர்டு. ஸோ அதுக்கு கீழே வந்துட்டு நம்ம சப் கேட்டகரி அதில் என்ன இருக்க போகுது, டேட்டா என்ட்ரி. ஸோ ஜஸ்ட் நம்ம டேட்டா என்ட்ரி அப்படிங்கிறத சர்ச் பண்ணி டேட்டா என்ட்ரி கொடுத்தாச்சு. அதுக்கு கீழே என்னென்ன டைப் வந்து மெர்ஜ் டேட்டா, மெர்ஜ் இமேஜு, அதுக்கப்புறம் ரீடைப்பிங்கு, அது நமக்கு அதர்ஸ்ன்னு கொடுத்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக காப்பி டைப்பிங் அப்படிங்கிறது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதில் உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கோ உங்களால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ டிக் பண்ணி முடிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட் கீழே நம்ம இதில் பாசிட்டிவ் இதில் வந்து அதாவது அந்த கிக் டேட்டா என்ட்ரி, டைப்பிங் அந்த மாதிரிலாம் கொடுத்து என்ட்ரு கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே டேக்ஸாக மாறிடும். ஸோ அதுக்கு ரிலேட்டடான டேக்ஸ் மட்டும் கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வரும். ஸோ அவங்களுக்கு அப்போ தான் இந்த போஸ்ட் போய் சேரும், அப்போ தான் உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அன்ரிலேட்டடாக இருந்தால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் கிடைக்காது. இது வந்து லைக்காக இல்லை, நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக கொடுங்க. ஸோ ஜஸ்ட் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு கொடுத்தோடனே நெக்ஸ்ட் ப்ரைஸிங்க்கு போயிடும். மொபைல்லையே யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி ஃபைவரில் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து வீடியோஸாக போட போகிறேன். ஸோ அது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த ப்ரைஸிங்குள்ளே வந்துச்சு. ஸோ ப்ரைஸிங்கை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கம்பேரிசன் மாதிரி இருக்கும் பேக்கேஜஸ். ஸோ ஏன் பேக்கேஜஸை வந்து ஃபைவரே ஆன் பண்ணி வைக்க சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு உங்களோட பேக்கேஜஸை கம்பேர் பண்ணி அவங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வந்து அவங்க செலக்ட் பண்ணி ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ அதில் பேசிக், ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம அதுக்கு நேம் நம்ம ஓனாக ஒன்று வைக்க வேண்டியது இருக்கும். ஸோ ஒன்று ஜஸ்ட் சில்வர், கோல்டு, டைமண்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணா ப்ரோ, ப்ரீமியமு, இல்லை வேறு ஏதாவது வேர்டிங் உங்கள் ஒர்க்குக்கு ரிலேட்டடாக உங்கள் ஸ்கில்லுக்கு ரிலேட்டடாக ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதையும் வச்சுக்கலாம்.
ஸோ நம்ம மாதிரி வைக்கலாம். சில்வர் அப்படின்னு நான் வச்சுட்டேன். ஸோ வச்சதுக்கப்புறம் ஒர்க்குக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்ம அந்த பேக்கேஜில் ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும்ல, இந்த பேக்கேஜில் என்ன வருது இன்க்ளூடிங் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, அதனால் டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனை பொறுத்தளவுக்கு 1 to 10 pages அப்படின்னு நான் ஃபஸ்ட் கொடுத்தேன். ஏன்னா சில்வரை பொறுத்தளவுக்கு 1 to 10 pages போதும். ஸோ 1 to 10 pages கொடுத்ததுக்கப்புறம் கோல்டில் பார்த்தீங்கன்னா 10 pages இதில் வந்தனால அதில் வந்து நம்ம 11 pages கொடுத்துக்கலாம். ஸோ 11 to ஒரு 50 pages அந்த மாதிரி நம்ம என்ன கொடுத்துக்கலாம். 11 to 50 pages. அடுத்து பார்த்திங்கன்னா 50 to எவ்வளோ வேணுமோ அது நம்ம கொடுத்துக்கலாம். இல்லை ரொம்ப அன்ஈவனாக இருக்க மாதிரி இருக்குது. நம்ம வேணால் 11 to 30 pages அந்த மாதிரி நம்ம வேணால் கொடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாமே ஈவனாக இருக்கணும். எல்லாமே ஈவனாக இருந்தால் தான் நம்ம ஓரளவு ப்ரொஃபஷ்னலான ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறத அவங்க நம்புவாங்க. ஸோ 11 to 30 pages அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ இங்கே 31 to 50 pages. அதுக்கு மேலே அடிஷ்னலாக வரதுக்கெல்லாம் கீழே அடிஷ்னலுக்கு சார்ஜ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஆப்ஷனை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டெலிவரி டைம் பொறுத்தளவுக்கு உங்கள் ஒர்க் எப்போ முடியுமோ 2 day டெலிவரி, 1 day டெலிவரி அந்த மாதிரி நீங்கள் டெலிவரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹவர்ஸ் பொறுத்தளவுக்கு உங்கள் ஒர்க் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஹவர்ஸ் போட்டுக்கோங்க. கம்மியாக ஹவர்ஸ் போட உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வரும். அதே மாதிரி ஒர்க்கை சீக்கிரம் முடிச்சும் கொடுக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா நான் 4, 8, 16 ஹவர்ஸ்ன்னு நான் போட்டுக்கிறேன். அடுத்து ரிவிஷன்ஸ் பார்த்திங்கன்னா ரிவிஷன்ஸு 4 ரிவிஷன்ஸு, சில்வருங்கிறனால 4 ரிவிஷன்ஸ் கொடுத்துக்கலாம். கோல்டுங்கிறனால நம்ம ஒரு 8 ரிவிஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அடுத்து டைமண்ட் வாங்குறவங்களுக்கு வந்து நம்ம அன்லிமிட்டடாக ரிவிஷன்ஸ் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ரிவிஷன்ஸ்னால் மறுபடியும் நம்ம ஒர்க் வந்து ரிவைஸ் பண்ணி ராங்காக ரைட் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ டாலர்ஸ் பொறுத்தளவுக்கு நம்ம பேசிக்காக $5 ஸ்டார்ட் ஆகும். நம்ம 5, 10, 15 அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு மேலே அடிஷ்னலாக நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஐ வில் சார்ஜ் $5 ஃபார் திஸ். எல்லா 3 பேக்கேஜுக்குமே $5 நீங்கள் கொடுத்துக்கலாம். எவ்வளோ ஒவ்வொரு ஹவருக்குமே $5 எக்ஸ்ட்ராவாக வாங்குவேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். அது மாதிரி ஒவ்வொரு டேவுக்குமே வந்துட்டு ஒன் டே எக்ஸ்ட்ரானா 1 டேக்கு நான் $5 அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ கடைசி நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் போய்க்கலாம். கீழே அடிஷ்னல் ஆப்ஷன் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் இப்போ நான் யூஸ் பண்ணல. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டேன். ஸோ அடுத்து உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ கூடிய சீக்கிரமே நமக்கு ஒரு டெலிகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணி அதில் வந்து நான் இதை போஸ்ட் பண்ண பார்க்குறேன். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்கிரிப்ஷனை என்ட்ரு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ சேவ் கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் FAQஸ்ன்னு இருக்கும். ஸோ FAQs பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸு நமக்கு வந்து ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நமக்கு டேட்டா என்ட்ரிங்கனால டேட்டா தேவைப்படும். ஃப்ரீ டெக்ஸ்ட்டாக வேணுமா இல்லை அட்டாச்மெண்ட்டாக வேணுமா, அட்டாச்மெண்ட்டாக இமேஜஸ் ஏதாவது வேணுமா, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்டோ அதை கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இமேஜஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இமேஜஸ் வந்து நம்ம ஆல்ரெடி இப்போ நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்க இமேஜை நான் இங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன். 8 இமேஜஸ் வரைக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஒரு வீடியோவை நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 2 அட்டாச்மெண்ட் PDF, எக்ஸல் ஃபார்மேட் அந்த மாதிரி நீங்கள் என்ட்ரு பண்ணி உங்களுக்கு மொபைலில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஈஸியான ஸ்கில்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 10 ஈஸியான ஸ்கில்ஸை வச்சு எப்படி ஃபைவரில் கிக் க்ரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத போட போகிறேன். ஸோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.